அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பௌர்ணமி முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது நடக்க போகுது. அந்த விஷயங்களானது எந்த மாதிரியாக இருக்க போகின்றன, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, அவர்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்க போகிறது, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்களானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய ஆரம்பித்து விடும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த பௌர்ணமி முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரக நிலைகளானது பார்த்திங்கன்னா இப்படி தாங்க காணப்படுது. எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து சப்தமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதேபோல் உங்களது லாபஸ்தானம் பார்த்திங்கன்னா ராசிஸ்தானம், இந்த தைரியஸ்தானம் எல்லாமே இந்த குரு பார்க்குறாரு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்களும் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பௌர்ணமி முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை பார்த்திங்கன்னா நீங்கள் தன்னடக்கத்துடனே செய்து முடிப்பீர்கள். சமுதாயத்திலும் உங்களுடைய நிலையை உயர்த்திக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு நல்ல காரியங்களையும் இப்பொழுது நீங்கள் செய்யலாம். அதே போல் உங்களுடைய நிர்வாக திறமைகள் இப்பொழுது அதிகரிக்கும். இந்த ஒரு கிரக மாற்றங்களால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானங்களானது சீராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வீடு வாகனம் ஆகியவற்றை நீங்கள் வாங்கலாம். இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே போல் எதிர்வரக்கூடிய இடையூறுகளை நீங்கள் முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். இல்லத்தில் தடைபட்டிருந்த திருமணங்கள் போன்ற சுப காரியங்களானது இப்பொழுது பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தெய்வ வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதே நேரம் சகோதர சகோதரிகளுடைய வழியில் சிறிது மனஸ்தாபங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் சிறப்பு. அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் நீங்கள் ஈடுபட்டு பெயரையும் பார்த்திங்கன்னா கெடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுடைய துறையைச் சேர்ந்தவர்கள் தாமாகவே உங்களை தேடி நட்பும் கொள்வார்கள். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டங்களாக இது அமைகிறது. புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அதே போல பொருளாதார நிலைமைகள் சீரடையும். சேமிப்பு விஷயங்களில் கவனத்தை செலுத்துவீர்கள். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பீர்கள். புதிய சொத்துக்களை வாங்கும் பொழுது வில்லங்கம் எதுவும் பார்த்திங்கன்னா ஏற்படாத வகையில் கவனமாக வாங்கவும். தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை நீங்கள் செய்வீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் பார்த்திங்கன்னா உயரும். சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினுடைய வகையில் இருந்த வில்லங்கம் விளங்கி அதே போல் சுமூகமான ஒரு பாக பிரிவினைகளும் பார்த்திங்கன்னா உண்டாகும். பழைய சொத்துகளும் விற்பனையாகும். இதனால் வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மருத்துவ செலவுகளும் பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்படாது. குடும்பத்தார் உங்களுடன் விட்டு கொடுத்து பழகுவார்கள். உங்களுடைய தோற்றத்தில் வசீகரங்களும் உண்டாகும். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த குழந்தை பாக்கியங்களானது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிடைக்கும். பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள். எவருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலுமே உங்களுடைய செயல்களை பார்த்திங்கன்னா செவ்வென செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் பெறலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேசக்கரம் நீட்டுவார்கள். அலுவலக ரீதியான பயணங்களின் மூலமாக ஓரளவுக்கு தான் நன்மைகள் கிடைக்கும்.
மற்றபடி உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வந்து ஏற்படாது. சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றங்கள் வந்து கிடைக்கும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் சிக்கலை வந்து சந்திப்பீர்கள். அதனால சிலருக்கு நஷ்டங்கள் வந்து உண்டாகலாம். அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வார்கள். இதனால உங்களுடைய செயல்திறன்களும் அதிகரிக்கும். மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே செய்யவும். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலுமே திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றியடையும். சமுதாயத்தில் அந்தஸ்தான பதவிகளை நீங்கள் பெறலாம். அதே போல பல வழிகளிலுமே வருமானங்கள் வந்து பெருகும். தொண்டர்களை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதங்களும் ஏற்படலாம். திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடன் நீங்கள் நடந்து கொண்டால் சிரமங்களை தவிர்க்கலாம். ரசிகர்களை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சக கலைஞர்கள் நட்பு பாராட்டுவார்கள். அதே போல பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டங்களாக காணப்படுகிறது. குடும்பத்தினரினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு கிடைக்கும். கணவர் உங்களை வந்து மதித்து நடப்பார்கள். அதே போல அவருடனான ஒற்றுமையும் உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவுகள் சரளமாகவே வந்து இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவமணிகளுக்கு படிப்பில் ஈடுபாடுகள் வந்து அதிகரிக்க தொடங்கும். விளையாட்டுகளில் நீங்கள் பங்கேற்று வெற்றியும் பெறலாம். அதே போல சிறிய முயற்சி செய்தால் மேலுமே மதிப்பெண்களை அல்ல வாய்ப்புகள் உண்டு. பெற்றோரும் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அடுத்ததாக விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது வாழ்வு வளம் பெறக்கூடியதாக காணப்படும். அதே போல துணிச்சலாக காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையுமே வந்து செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்க செய்யும். மனதில் மகிழ்ச்சியும் ஏற்படும்படியான காரியங்களும் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்கள் உண்டாகும். மனோதைரியங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். புத்தி தெளிவுகளும் உண்டாகும். தொழில் வியாபாரங்களானது திருப்திகரமாக நடக்கும். தொழிலினுடைய தொடர்பான விஷயங்களானது உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது இப்பொழுது கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த பௌர்ணமி முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலைகள் வந்து காணப்படும் அப்படின்னே தான் சொல்ல வேண்டும். அதே போல் கணவன் மனைவியின் இடையே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த கருத்து வேற்றுமைகளானது நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். அதேபோல் விருப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மனம் மகிழும்படியான காரியங்களானது நடக்கும். ஆன்மீக நாட்டங்களானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுது. அதே போல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும். எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். வேலை நிமித்தமாக நீங்கள் வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டியும் வரலாம். உங்களுடைய திறமைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அங்கீகாரங்களும் வந்து கிடைக்க பெறலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபங்கள் வந்து ஏற்படலாங்க. அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு லாபம் தான். அதே போல் விற்பனைகளானது உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். மேலிடத்தினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறலாம். ஆனால் அதனுடைய முழு பலன்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறுக்கீடுகளும் வந்து தோன்றும். ஆனாலுமே நீங்கள் மனம் தளராமல் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை வந்து சமாளித்து வெற்றியை காண்பீர்கள். கடினமான வேலைகளையுமே சிறப்பாக செய்து முடித்து விடுவீர்கள். புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கவனமாக வந்து பேசுவது உங்களுக்கு ரொம்ப அவசியம். நாவடக்கங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது கவனங்கள் அவசியம். உங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகளானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை வந்து உண்டாக்கலாம். நீங்கள் ஓடி ஓடி வேலை பார்த்துமே கெட்ட பெயர் தான் வந்து கிடைச்சிருக்கும். அந்த ஒரு நிலைகளானது இப்பொழுது மாறக்கூடும். மேலதிகாரிகளினுடைய சொந்த விஷயங்களில் நீங்கள் தலையிடும் அளவிற்கு நெருக்கமாவீர்கள். அதே போல இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்து நல்ல ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். கணினித்துறையினர்கள் இழந்த ஒரு சலுகையை வந்து மீண்டும் வந்து பெறுவீர்கள். அதே போல் மறைந்து கிடந்த உங்களுடைய திறமையை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் வெளிக்கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு நிறுவனமாகவும் உங்களுக்கு அமையும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.